ஹே ஹலோ கைஸ், ஒரு மினி vlog பார்க்கலாமா? 2 கிட்ஸ் அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் போகிற ட்ரிப் இது தான். ஸோ எப்படிலாம் வந்து மேனேஜ் பண்ண என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறன்றது இந்த vlogல பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏலகிரி போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் சென்னை டு ஏலகிரி வந்து ஒரு 4.5 hours ட்ராவல் ஆகும். அதுவும் கிட்ஸ் கூட போகிறதுனால கம்ஃபர்டபுளாக போகணுன்ட்டு இந்த கார்பெட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ தட் அவங்களுக்கு கார்பெட் மேலே வந்து நம்ம டாய்ஸ்லாம் போட்டிருந்தா அவங்களே விளையாடிப்பாங்க. ஆல்சோ தூங்க வைக்கும் போது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களுக்கும் நமக்கும் நம்ம ஷோல்டர்லேயே வந்து தூங்க வைக்க வேண்டாம். இந்த கார்பெட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1500 rupees வந்தது. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம போட்ட பிளான் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. என் பாப்பா வந்து சூப்பராக தூங்கினாங்க. பிகாஸ் மடியிலலாம் நான் தூங்க வச்சா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 to 20 minutes எழுந்துப்பாங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1 hour தூங்கினாங்க. என் பையனும் அப்படியே படுத்துகிட்டே வந்து கதை கேட்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டே வந்தார். கம்ஃபர்டபுளாக இருந்தது எங்களுக்கு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வர்த் த பை தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ட்ரிப்போ அது மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. கிட்ஸோட ட்ராவல் பண்ணோன்னா மஸ்ட். நாங்கள் என் பையனை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years தாய்லாந்து கூப்பிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து அவனுக்கு பெருசாக விவரம்லாம் தெரியல. இப்போ 3 years வந்து இந்த மவுண்டைன் ஹில்ஸ்லாம் சொல்லும் போது அவன் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறான், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock கிளம்பிட்டோம். நான் பாப்பாவுக்கு ஃபுட்டு என்ன ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார். அந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது ஒன்று வச்சுட்டா நம்ம இட்லி கூடயும் வந்து பேரப் பண்ணிக்கலாம். ஆல்சோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பூவாவோடையும் அதை நான் கொடுத்துடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயில்ட் எக் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி அப்புறமா கொடுத்துடுவேன். அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் வந்து கொடுத்துடுவேன். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன் த வே எங்களுக்கு செம்ம பசி. சரின்ட்டு SK 7 star ஆம்பூர் பிரியாணி வந்தோம். ஃபுட் டேஸ்ட் வேறு லெவல். ஸோ மீன்வைல் வந்து பாப்பாக்கும் ஃபஸ்ட்டு ஊட்டிடலான்ட்டு வந்து நான் அந்த பருப்பு சாம்பார் பூவா அவளுக்கு வந்து ஊட்டிகிட்டு இருந்தேன். டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய நான்வெஜ் இருந்ததுனால அந்த மேடம் வந்து பருப்பு சாம்பார் வேண்டான்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஒரு வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் 1 chicken 65 பிரியாணி, கிறிஸ்பி சிக்கன் அண்ட் 7 ஸ்டாரோட ஸ்பெஷல் வந்து ப்ரான்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அந்த மசாலா. இதெல்லாம் பார்த்ததுனால என் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு பூவா இறங்கவே இல்லை. ஸோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த சிக்கன் அதுக்கப்புறம் ப்ரான் பீசஸ்லாம் கிட்ட வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது திறந்தா நான் அப்படியே வந்து நைஸாக வந்து இந்த பருப்பு பூவா வந்து ஊற்றி விட்டுட்டு இருந்தேன். வேறு வழி எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் எப்படியாச்சும் சாப்பிட்டா போதுண்டான்ட்டு இருந்தது. அதனால் அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இந்த ட்ரிக் நீங்கள் யாராச்சும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் குழந்தையோ ஃபுட் வேண்டான்னு சொன்னால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகுதான்ட்டு. இந்த குட்டீஸை சாப்பிட வைக்கிறது தாங்க பெரிய வேலையாக இருக்குது. அதுவும் இன்னும் ட்ராவல் டைம்லலாம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்க முடியாது. பிகாஸ் நாங்கள் மலை வேறு ஏற போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டா போதும் தான் நான் நினச்சிருந்தேன். பாப்பா பார்த்திங்கன்னா 1 year பிலோனால அவங்களுக்கு அவுட் சைட் ஃபுட்டும் வந்து கொடுக்க முடியாது. அதனால் வந்து நாங்கள் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸு எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். கெட்டிலில் பார்த்திங்கன்னா எக் பாயில் பண்ணி கொடுத்துக்கலான்ட்டு அதுவுமே எடுத்துகிட்டு போயிட்டோம். பிகாஸ் நாங்கள் புக் பண்ண ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் வந்து செப்பரேட்டாக இல்லை, பட் இண்டக்ஷன் வச்சு வந்து குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்சோ நான் வந்து அந்த எலக்ட்ரிக் குக்கர் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்ததும் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். என் பெரிய பையனும் பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னா அவனு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் வந்து இந்த கிறிஸ்பி சிக்கன் ஆயிடுச்சு. நல்லாவே சாப்பிட்டான். இவனுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய அவுட் சைட் ஃபுட்லாம் கொடுக்க மாட்டேன். எப்போயாச்சும் இந்த மாதிரி வந்து ட்ரிப் மாதிரி வந்தால் தான் கொடுப்போம். ஸோ இவ்வளோவுமே பார்த்துட்டு பில் பார்த்திங்கன்னா 1500 rupees வந்தது. சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் பார்த்திங்கன்னா மேடம் வந்து டாய்லெட் போயிட்டாங்க. சரி நிறுத்தி அவங்கள வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். ட்ரிப்புன்னு போனால் இதெல்லாம் சகஜம்தான். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா பெரிய பையனுக்கு வந்து அந்த இலையை மடக்கி நம்ம பிபி ஊதுவோம்ல, ஸோ அது வந்து எப்படி பண்ணோன்னு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக் வந்து போயிட்டு வந்தது. எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுக்குறது போய் இப்போ என் பையனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆனந்தமாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சைல்ட்ஹுட்டில் வந்து பண்ணியிருக்கீங்களான்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ஸ் வந்து தாத்தா பாட்டியோடு வளர்கிறது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் தான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம சைல்ட்ஹுட்டை வந்து அவங்க மூலிமா நம்ம திருப்பி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. என்னதான் வந்து அப்பா அம்மா எவ்வளோ வந்து ஒரு லவ் அண்ட் வந்து அஃபெக்ஷன் கொடுத்தாலும் தாத்தா பாட்டியோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், நம்மளது வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவங்க காலத்தில் விளாட்னது எல்லாமே வந்து என் பையனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆல்சோ பார்த்திங்கன்னா நிறைய சைல்ட்ஹுட் ஸ்டோரிஸ் வந்து சொல்லுவார். அந்த சைல்ட்ஹுட் ஸ்டோரிஸ்லாம் கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா என் குழந்தையும் வந்து அதே சைல்ட்ஹுட் ஸ்டோரிஸ்லாம் கேட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கான். ஸோ 4.5 hours with 2 kids is not a joke. ஸோ நம்மளும் வந்து அவங்கள என்டர்டெயின் பண்ணிகிட்டே வந்தால் தான் அவங்க கிராங்கி ஆக மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்திங்கன்னா லீவுன்னு விட்டாலே எங்கேயாச்சும் இது மாதிரி கூட்டிகிட்டு இருப்போம், இல்லை லாங் ட்ரிப்போ வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ தட் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. ஸோ நானும் என் பையனை பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வளர்க்குறேன். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடுவேன். இந்த மவுண்டைன் ஹில்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ அவன் பயங்கர எக்ஸைட் ஆகுறான். பிகாஸ் இப்போ அவனுக்கு எல்லாமே புரியுது. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம ஏலகிரி வந்துட்டோம். ஸோ 14 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. ஸோ அதுதான் மலை ஏற போகிறோம்.
சில டைம் மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா காதெல்லாம் அடைக்கும். ஸோ என் பாப்பா வேறு 10 மந்த்ஸ் ஓல்டு. அதனால் வந்து இப்போவே ஃபீட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த காது அடைக்காமலாம் இருக்கும். யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா டாட்லர் ஃபேஸில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டுகிட்டே வந்தான். இந்த ஹேர்பின் பென்லாம் பார்த்துட்டு அவன் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டான். இதுக்கு முன்னாடி ஏலகிரி பார்த்திங்கன்னா நாங்கள் அவன் 8 மந்த்ஸ் இருக்கும்போது வந்து கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நினைவு தெரிஞ்சு இப்போ தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் எப்படிடா இவங்க இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்ட்டு இருக்கும். ஸோ ஆன்சர் பண்ணியே வந்து நம்ம டயர்ட் ஆகிடுவோம். மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா என் பாப்பா லைட்டாக வாமிட் எடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் என் ஹஸ்பண்டுமே இப்படி தான் எப்பயாச்சும் மலை ஏறணுன்னா கண்டிப்பாக வாமிட் எடுத்துடுவாங்க. அது சில பேருக்கு டிஃபால்ட்டாகவே பாடி இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் போல். ஸோ உங்கள் யாருக்காச்சும் அப்படி இருக்கா? இது ஏன்ட்டு தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது சின்ன ஹில்ஸ்னால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ வெதர் எப்படி இருக்குது, என்னெல்லாம் என்ஜாய் பண்ணணுன்ட்டு வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாங்கள் ரீச் ஆகிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.